ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சார், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நான் உள்துறை கண்காணிப்பாளராக கடந்த ஒரு 10 மாதமாக பணிபுரிந்து வரேன் சார். நான் உள்துறை கண்காணிப்பாளராக இன்றைக்கி பணியில் இருக்கும்போது சீனியர் சிட்டிசனில் வந்துட்டு கும்பலாக இருந்து சரியாக வரிசை முறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எனக்கு தகவல் கொடுத்தாரு சார். அப்போது எங்களோட பணியாளர் கண்ணகி மற்றும் செக்யூரிட்டி பணியாளர் மற்றும் கோயில் ஸ்டாஃப் திருக்கோயில் பணியாளர் 2 பேர் அங்கே டியூட்டியில் இருந்தாங்க சார். ஒரு போலீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தார் சார். அந்த சீனியர் சிட்டிசன் ரூமுக்குள்ளே உட்காந்துருந்தார் சார். கடைசி வரைக்கும் எங்கள் பணியாளர்கள் பப்ளிக்கோட லைனை ஒருங்கிணைக்கிறதுக்கு போராடுறாங்க சார். போலீஸு சப்போர்ட்டே கிடையாது சார். அந்த பேரிகார்டுக்கு பின்னாடியே அங்கே டியூட்டியில் இருந்த போலீஸ் ஆட்களை சீனியர் வழியாக அவர் ஆட்களை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கார் சார். அதையும் எங்கள் ஸ்டாஃப் பார்த்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் தான் இங்கே டியூட்டியில் இருக்கேன், நான் அப்படி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணகி மேடம் இவங்கெல்லாம் மிரட்டி இது பண்ணியிருக்காங்க சார். இங்கிட்ட லைனை ஒழுங்குமுறைப்படுத்தலை சார். அப்போது எனக்கு தகவல் வந்த பின்னாடி நானும் போகிறேன் சார். அங்கே ஒரு 10 நிமிஷமாக அங்கே தான் சார் நிற்கிறேன். அந்த போலீஸ் ஸ்டாஃபுக்கு எனக்கு சூப்பர்னு தெரியும் சார். அப்போது நானும் ட்ரை பண்ணுறேன் சார். பேரிகார்டு லைன் போட்டு எல்லா பக்தர்களையும் வரிசையில் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அப்போ பேரிகார்டை நகட்டுறேன். அப்போ அந்த பணியில் இருந்த போலீஸ் நீ யாரா பேரிகார்டை நகட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கமான வார்த்தையில் திட்டி கையை தள்ளி போட அப்படின்னு சொன்னார் சார். அப்போ கண்ணகி மேடமும் நானும் சூப்பரண்டு சார், நான் திருக்கோயில் சூப்பரண்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். நீ சூப்பரண்டுனா பெரியவனை, நான் தாண்டா இங்கே டியூட்டிக்கு, எனக்கு இங்கே எஸ்பி ஆஃபீஸில் டியூட்டி போட்டுருக்காங்க, நான் தாண்டா டியூட்டி பார்ப்பேன், நீ யாரா இங்கே டியூட்டியில் நிற்க அப்படி இப்படின்னு என்னை தகாத வார்த்தையில் அசிங்கமாக திட்டினார் சார். நான் உடனே என்கிட்ட கொஞ்சம் நகண்டு என்னை இங்கிட்ட வாழை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பெரிய வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா இங்கே உங்களுக்குலாம் இங்கே டியூட்டி கிடையாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தகாத வார்த்தையில் திட்டி பூட்ஸ் காலால் என்னை மிதிச்சார் சார். ஏன் மிதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி என்னை நெஞ்சில் கை வச்சு தள்ளினார் சார். நானும் கையை வச்சு தடுத்தேன் சார். திருப்பி என்னை அசிங்கமாக திட்டிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டார் சார். போகும்போது வீடியோ எடுத்தார் சார். வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் சார். அதுக்கு அங்கே இருந்த பட்டாலியன் போலீஸை கூப்பிட்டு உடனே என்னை அவங்க போலீஸ் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு இங்கே அவருக்கு டியூட்டி பார்க்குறவருக்கு நல்லா தெரியும் சார், நான் சூப்பர்ன்றும் அவர் தெரியும் சார். அங்கே இருக்கிற பட்டாலியன் போலீஸுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஒரு அக்யூஸ்டாக இழுத்துட்டு போகிற மாதிரி சட்டையை பிடிச்சி உள்ள ஓபிக்கில் தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ் என்னை கன்னத்தில் அடித்து எனக்கு ஏற்கனவே கன்னத்திலே அடிச்சிட்டார் சார். அதேமாரி நான் பொறுமையாக இருந்து இது பண்ணேன் சார். அங்கே பட்டாலியன் போலீஸு அங்கே இருந்த போலீஸுக்குள்ளே ஓபிக்கில் இழுத்து போய் அவங்களுக்கு அந்த தரிசனத்துக்கு அங்கே ஓபிக்கில் தரிசனத்துக்கு அவங்க போலீஸ் அந்த டியூட்டி பார்க்குற போலீஸ் கெஸ்ட்டு இருந்தாங்க சார். ஓரத்தில் என்ன அவங்களையும் அந்த அவங்க கெஸ்ட்டையும் உள்ள ஓபிக்கில் வர வச்சு போலீஸோட கெஸ்ட்டு அவங்களும் சேர்ந்து என்னை ஒரு மயக்க போகிற அளவுக்கு என்னை அடித்தாங்க சார். நான் சூப்பர் சார்னு சொல்கிறேன், நீ சூப்பர்னா பெரிய இவனாடா அப்படின்ட்டு எங்கள் அம்மா எல்லாத்தையும் தகாத வார்த்தையில் திட்டி, சூப்பர்னா நீ கோயிலுக்குலாம் தான் சூப்பர்ண்டு, உனக்கு என்னடா இங்கே வேலை, உனக்கு என்னடா இது, நீ வெளியில் வந்துட்டா நீ பப்ளி தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது பண்ண. அப்போ நானும் ஜெய் சார்ட்ட செக்யூரிட்டி வந்துட்டாங்க சார். ஜெய் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா ஜெய் சார்னா பெரியவனா வர சொல்லு, சேர்மன் சார் சேர்மனை எவனாக இருந்தாலும் வர சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை மாரி ஒன்றும் பண்ண முடியாது, எஸ்பி ஆஃபீஸில் நான் சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சார். இதில் லோக்கல் ஸ்டேஷனில் திருக்கோயில் பணியாளர் கூட நட்புரிதாக சார் நல்லா இருக்காங்க. இந்த பட்டாலியன் போலீஸ் இந்த டியூட்டிக்கு வர போலீஸ் யாரும் எதையுமே உபயோக பண்ணுறதில்ல சார். கோவில் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்கனால அவங்க திருக்கோயிலுடைய ஒரு நட்புரிதே நல்லா ஒரு அணுகுமுறையில் சார் போயிட்டு இருக்காங்க. இந்த டியூட்டிக்கு வரவங்க அங்கே இருக்கிற பட்டாலியன்ஸ் ரொம்ப அராஜகம் பண்ணி அதே மாதிரி யாருமே நேம் டேக்கு போகிறதில்ல சார். எந்த ஒரு பப்ளிக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணாத அளவுக்கு இது பண்ணுற அளவுக்கு அவங்க நேம் டேக்கோ அவங்க பேஜோ எதுவுமே போகிறதில்ல சார். இது ரொம்ப அராஜக முறை. என்னை இங்கே அடித்து முதுகுலாம் அடித்து பாருங்க சார், ரத்தம் வர அளவுக்கு என்னை அடித்து என்னை அடித்து இது பண்ணிட்டாங்க சார். மயக்கப்பட்டு வர அளவுக்கு என்னை அடிச்சிட்டாங்க சார். இப்போ என்னால் முடியல சார். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது. இது நாங்களும் போலீஸ் டெம்பிளில் சொல்கிறோம், அவங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ வர்ற சூப்பரண்டு எல்லாத்திட்டையும் சொல்லுங்கள், இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு டிஎஸ்பி சார் முதற்கொண்டு வர்ற எல்லாத்திட்டையும் சொல்கிறாங்க சார். அதை யாருமே ஒபே பண்ணுறதில்ல சார்.
இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி சூப்பர்னு சொன்னாலே வந்து மதிக்க மாட்டாங்க. நம்ம எந்த ஸ்டாஃபுமே சரி சார், எது இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெஞ்சை வச்சு தள்ளி விடுறது, தகாத வார்த்தையில் திட்டுறது சார். அவங்க வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க சார். இது வந்து லோக்கல் கோயிலுக்கு உள்ள சார், லோக்கல் ஸ்டேஷன் லோக்கலில் இருக்கிறவங்களும் டியூட்டி போட்டால் கொஞ்சம் வந்து இது வந்து ஏதுவாக இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி சூப்பரன்ஸு இதுக்கு முன்னாடிலாம் தகாத வார்த்தையில் திட்டிருக்காங்க சார். அவங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கேயும் வந்து சொல்லியிருக்காங்க சார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.